வாரத்தில் ஒரு நாள் நைட் டின்னருக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி இருக்குங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாட்டு அரிசியில் தான் இதுக்கு வந்து செய்வேன். எங்கள் வீட்டில் இதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸாக இருக்குங்க. எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 4 துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 6 போல் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் 2 ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு கோல்டன் கலர் வரது வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது கூட வந்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அது கூடவே போட்டுட்டேங்க. வீடியோவில் கவர் ஆகலை, நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி கொலைய வதங்கினோன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா, மல்லி இலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட என்னென்ன வெஜ்ஜஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் நல்லா இந்த மாதிரி பெரட்டிகிட்டே இருங்க, மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், ஊற்றலைனாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.